வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேரேஜ் போயிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான மேரேஜ். அதாவது அதுக்குள்ளெல்லாம் முடியாது. ஸோ மேரேஜ் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மேரேஜ் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படியாவது மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுனால நேற்று ஈவினிங் போகலான்னு நினைச்சோம். ஆனால் போக முடியல, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வண்டி ஓட்டுறப்ப தான் வந்துட்டு எல்லா வண்டியும் வந்துட்டு இன்பிட்வீன்ல வரோம். ஸோ மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இது சிங்கிள் லேண்ட் ரோடு, பட் ரோட் இஸ் குட். ஓகே, வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம். ஆமா, இது என்ன ரோடு? இது வந்துட்டு எடப்பாடி டு குமரபாளையம் ரோடு. எடப்பாடி இபிஎஸ் பழனிசாமி இருக்காரு இல்லையா, அவரோட ஊர் அதான் அந்த எடப்பாடியில இருந்து குமரபாளையம் போற வழி. இது கம்ப்ளீட்டா வில்லேஜ், எல்லாம் ஃபுல்லா காவேரி ஆறு எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கும். என்ன இங்க ஒரு 2 ஏக்கர் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பரவாயில்ல, வாங்கிக்கலாம். போலாமா? காவேரி நகர் பிரிட்ஜ். இது வந்துட்டு காவேரி நகர்னு ஏன் பேர் வந்ததுன்னா வந்துட்டு காவேரி ஆற ஒட்டியே வந்துட்டு அந்த நகர் இருக்கிறதுனால வந்துட்டு அதை காவேரி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. காவேரி பிரிட்ஜ். இந்த பக்கம் வந்துட்டு லாரியே போகாது தானே? இந்த ரூட்ல வந்துட்டு லாரி கிடையாது. இன்னொரு ரூட் இருக்கு அந்த பக்கம். நான் படிச்ச காலேஜ் சைடுல வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல தான் வந்துட்டு லாரி, ஹை ட்ரக் வெஹிக்கிள் கொஞ்சம் ஓவரா இருக்கு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு அங்கதான் கொஞ்சம் ஓவரா தாங்க மேடம் இருக்கு. ஒரு காலத்துல எங்க பாப்பா கிட்ட இதுதான் வந்துட்டு மேட்டூர் டேம்னு சொல்லி ஏமாத்தி வச்சுட்டு இருந்தோம். பவானி நகராட்சி. பவானி வந்தாச்சு. பவானி நகராட்சி புதிய பேருந்து நிலையம். பவானி பஸ் ஸ்டாண்ட் தான். அங்கெல்லாம் கொலையா கருப்பா இருக்கு. பெருந்துறை 21 சித்தோடு 3 கிலோமீட்டர். பெருந்துறை இப்ப நாங்க வந்து சித்தோடு போயிட்டு இருக்கோம். ஆமா, சித்தோடு அங்க தான் வந்துட்டு அந்த சித்தோடு கொங்கு மாளிகைக்கு போயிட்டு இருக்கோம். மாளிகை. உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? எனக்கு மண்டேல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட். மண்டேனா நாளைக்கு அப்புறமா அந்த ஓரல் எக்ஸாம் முடிஞ்சு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு 2 months லீவ். அவ்வளவுதான், ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா முடிஞ்சிரும் நாளையில இருந்து. ஆமா, ஃபர்ஸ்ட் வீக் ஓரல், அடுத்து 2 வீக்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம். வந்து எங்க ஊர் பண்டிகைக்கு வந்துருவோம். அதுக்கு அப்ப நான் வந்து 2 கைக்கு மெஹந்தி வச்சிருப்பேன். 2 கைக்கு மெஹந்தி வச்சிருப்பீங்களா? அதுக்கு அப்புறமா நாங்க பெருந்துறைக்கு வந்து நாங்க சிலர்த்தி பார்க்ல விளையாடுவோம். ஓகே. அம்மா அத்தி மாமா வரேன்னு சொல்லிருக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வரலாம். சரி, ஓகே, போலாமா? இப்ப ஸ்டார்ட் வெஹிக்கிள். பேக் டு பேக் வெஹிக்கிள் ஜாஸ்தி இன்னைக்கு. என்னன்னு தெரியல, மோஸ்ட்லி கல்யாண முகூர்த்தங்கிறதுனால தான் இருக்கும். ஸோ முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இல்ல, இப்போ கல்யாணம் முகூர்த்தம் முடிஞ்சது அப்படின்னாலும் வந்துட்டு கல்யாணத்துக்கு போறவங்க இருப்பாங்கல்ல. நேத்து அட்டன் பண்ண முடியாதவங்க எல்லாம் இன்னைக்கு அட்டன் பண்ணுவாங்க. இன்னைக்கு அட்டன் பண்ண முடியாதவங்க மறுபடியும் அட்டன் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம், இருந்தாலும் மண்டபத்துல பாக்குற மாதிரி இருக்காதுல்ல. பாருங்க, ரோடு அப்படியே ஃப்ரீயா இருக்கு. ஸோ அப்படியே பார்த்தா அப்படியே 60 to 80 அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. 899 நான் பார்க்கும்போது 83 இருந்துச்சு. 899 ஆப்போசிட்ல இருக்க மண்டபம் போயிட்டு சுத்திட்டு தான் வரணும். அப்ப நாங்க கட்டுறோம். மண்டபம் வந்தாச்சு. கொங்கு மாளிகை. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு இங்க தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ 2வது பொண்ணுக்கும் இதே இடத்துல தான் கல்யாணம் பண்றாங்க. வந்தாச்சு. பாருங்க, உள்ள என்ட்ரானோனே முருகன். ராஜலங்கரத்தோட
சண்டை சென்டரில் உட்காந்துக்கோ. வந்தாச்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் இப்போ தான் சாப்பிட வந்திருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கோம். என்ன இதுங்க? கருப்பு கவுனி பொங்கலா? ஒத்தப்பம் சாப்பிட்டுருவியா சொன்னோம். இது கல்யாண சாப்பாடு. சாப்பிடலாமா? ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஒன்று போதும். இங்கே வச்சுருங்க. அது இவளுக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது. என்னங்க? சாம்பார். சாம்பார். சாப்பிட சொன்னா விட்டு இலையே சாப்பிட்டு வராடுது. அந்த மாதிரி சாப்பிட்டா இப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும். அது என்னது ஓரமா இருக்கிறது? ஓ, அதே எடுத்து வாயில போட்டிருந்தா இலை வந்துட்டு புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கும். பாப்பா ஓரளவுக்கு சாப்பிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே இறங்காது. கை கழுவ போகிறேன். சாப்பிட்டாச்சு, கை கழுவுறோம். அவர் ஃபோன் பேசிகிட்டே வராரு. இதில் ஏதாவது வாய்ஸ் இதெல்லாம் பெருசாக டேப்பு, குட்டி குழந்தைங்களுக்கு மட்டும் சின்னதான். சார் சாப்பிட்டாரு. நல்லா கவனிச்சாங்க அவங்கள. ஏதாவது தெரிஞ்சவங்களாட்டுக்குது பேசுறாங்க. யாருங்க? ஓகே, நாமளும் கிளம்பலாம். இவங்க எல்லோரும் வெளியே போய் ஏதோ சாங்கி இருக்காட்டுக்குது. அதனால் பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு எல்லாம் வெளியே போகிறாங்க. கூடவே நாமளும் அப்படியே போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பலாம். இவ பாருங்கள், பூவை எடுத்துகிட்டு வரான். பூவை இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பூவெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அவளோட வேலையை. இங்கேன்னு இல்லை, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதுதான் பண்ணுவாள். ஓகே, சரி வாங்க நாமளும் போகலாம்.
கிளம்பிட்டோம். ஆக்சுவலி பொறுக்கி வந்து பொறுக்கிருச்சு. யார் அந்த பொறுக்கியா சாட்டுக்குது. சரி ஓகே, நாங்களும் கிளம்புறோம். மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேரேஜ், மிஸ் பண்ணவும் முடியாது, மிஸ் பண்ணவும் கூடாது. ஸோ அதனால் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இப்போ நாங்கள் மறுபடியும் கிளம்ப போகிறோம். பாய் பாய் மீனா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும் பாய்.